அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நேற்றைய பகுதியின் தொடர்ச்சி. அக்னியும் வாயும் சேர்ந்து பூமியில் அகத்தியராய் அவதரித்தார்கள் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சி, கடலுக்குள் ஒளிந்து கொண்ட அசுரர்களை வெளியே எப்படி கொண்டு வருவது என்று சிந்தித்த போது, அகத்தியரால் மட்டுமே கடல் நீர் பூராவும் குடிக்க முடியும் என்று அறிந்தான் இந்திரன். அகத்தியரை வேண்ட அவர் கடல் நீர் முழுவதும் குடித்தார். கடலில் ஒளிந்து கொண்டிருந்த அசுரர்கள் கடல் நீர் வற்றியதால் வெளிப்பட்டார்கள். இந்திரன் அவர்களை கொன்று அதன் பின்னர் அகத்தியர் தன் வாயில் இருந்த நீரை கடலுக்குள் விட்டார். ஒருமுறை 12 ஆண்டு காலம் நீரில் படுத்தபடியே தவம் இருந்து பல சக்திகளை பெற்றார் அகத்தியர். சந்திர வம்சத்தில் தோன்றிய அரசன் நகுஷன் கர்வத்தின் காரணமாக முனிவர்களை பல்லாக்கில் தூக்கி வரச் செய்தான். பல்லாக்கை தூக்கி வந்த அகத்தியரை காலால் மிதித்து சர்ப சர்பா என்றான். சர்பா என்றால் வேகமாக போ என்ற பொருளும் பாம்பு என்ற பொருளும் உண்டு. இதனால் ஆத்திரமடைந்த அகத்தியர், நீ பாம்பாக போ என்று சபித்தார். பாம்பாக மாறிய அரசன் நகுஷன் அகத்தியரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினான். உன் கேள்விகளுக்கு யுதிஷ்டர் பதிலளிக்கும் பொழுது சுயரூபத்தை அடைவாய் என்று அகத்தியர் கூறினார். பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்றபோது 12 ஆண்டு காலம் காட்டில் வாழ வேண்டும், 13ஆம் ஆண்டு ஒருவருக்கும் தெரியாமல் நாட்டில் மறைந்து வாழ வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. காட்டில் வாழ்ந்தபோது பீமன் உணவை தேடிச் சென்றான். அப்போது ஒரு பெரிய மலைப்பாம்பிடம் சிக்கிக் கொண்டான். அவனை விழுங்க முயற்சி செய்த போது யுதிஷ்டர் அங்கே வந்தார். பாம்பே, நீ யார்? உனக்கு இறை வேண்டுமானால் என்னை விழுங்கிவிடு, என் தம்பியை விட்டுவிடு என்று கூறினார். நீ யார் என்று கேட்ட பாம்பிடம், நான் பாண்டவர்களின் மூத்தவன் யுதிஷ்டர் என்று கூறினார். நீ யுதிஷ்டர் என்றால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறு என்றது மலைப்பாம்பு. கேள்வி: அந்தணர் என்றால் யார்? அறிய வேண்டிய பொருள் எது என்று கேட்டது. பதில்: சத்தியம், தானம், பொறுமை, நன்னடத்தை, தவம், இரக்கம் இவைகள் எவனிடத்தில் இருக்கிறதோ அவனே அந்தணன். ஜாதியும் குலமும் பொருட்டல்ல, நன்னடத்தை உடையவனே அந்தணன் என்று மதிக்கப்படுவான் என்றார். இதன் தொடர்ச்சி நாளையும் தொடரும். நன்றி, வணக்கம்.